Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். Eggless Vanilla Cupcakes எப்படி செய்யறதுங்கிறது இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாம இத வந்து நம்ம Buttercream யூஸ் பண்ணி ஃப்ராஸ்ட் பண்ண போறோம். கியூட்டான ஃபிளார் தீம்டு டெக்கரேஷன்ஸ் தான் வந்து இந்த கப்கேக் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இது எல்லாமே எப்படி செய்யறதுங்கிறது டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஷவுட் அவுட் டு எல்விஸ் பேக்கரி வேர்ஸ். ஏன்னா நான் மலேசியால இருந்து இந்தியா வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு சில பேக்கிங் யூட்டென்சில்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்பதான் இவங்களோட ஆன்லைன் ஷாப்பை நான் பார்த்தேன். நான் வந்து 6-in-1 கப்கேக் மோல்டும் ஒரு நாசிலும் வாங்கி ட்ரை பண்ணேன். எனக்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்டோர்ஸை விட இவங்களோட பிரைசஸும் ரொம்ப கம்மி. இவங்களோட பிசிக்கல் ஸ்டோர் மதுரையில இருக்கு. ஒருவேளை நீங்க மதுரை பேஸ்டா இருந்தீங்க அப்படின்னா இவங்களோட ஷாப்லயே டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க மதுரையில இல்லாம தமிழ்நாட்டுல வேற பார்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படினாலும் இவங்க கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர்ல பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் இவங்களோட ஆன்லைன் ஷாப். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்க்கிறதுக்கு இந்த 3 லைன்ஸ் கிளிக் பண்ணுங்க. அப்ப வந்து இவங்க என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஃபுல்லா ஓவராலா நம்மளால பார்க்க முடியும். நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ரைட் ஃப்ரம் கேக் மோல்ட்ஸ், கப் கேக் மோல்ட்ஸ், டெக்கரேட் பண்றதுக்கான டூல்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாசில்ஸ், மெஷர் பண்றதுக்கான டூல்ஸ், அது மட்டும் இல்லாம கிச்சன் வேர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இவங்க கிட்ட இருந்து வாங்கி பாருங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 8 ல இருந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மாவெல்லாம் சலிச்சு சேர்த்துறதுக்கு ஒரு சலடை வச்சுக்கோங்க. இப்போ இதுல 90 கிராம் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதை நல்லா சலிச்சு இந்த பவுல்ல சேர்த்திக்கங்க. சலிச்சு சேர்த்துறப்போ நம்மளுக்கு வெளியே இருக்க ஏர் வந்து உள்ள இன்கார்பரேட் ஆகி நம்மளோட கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியா கிடைக்கும். நல்லா ஒன்னோட ஒன்னு கம்பைன் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமா வச்சுட்டு வெட் இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வேற ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல 1/4 டீஸ்பூன் எந்த வாசம் இல்லாத எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம். கூடவே 80 கிராம் சர்க்கரை சேர்த்திட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுல 1/2 கப் தயிர், அப்புறமா 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திட்டு அப்படியே ஸ்லோவா கலந்து விட ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஏர் இன்கார்பரேட் ஆகிற அளவுக்கு இதை கலந்து விடுங்க. இப்போ வெட் இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தல ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் அதை வந்து இது கூட சேர்த்திடலாம். ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்துறப்போ இதை கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்ச் சேர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு ரொம்ப ஸ்லோவா கம்பைன் பண்ணுங்க. இல்லாட்டி இதுக்கே ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணி கம்பைன் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பேட்சும் சேர்த்திட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு ஸ்பாச்சுலா வச்சு சைடுல இருக்கிற கிரீம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ள கொடுத்து கம்பைன் பண்ணிருங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை மோல்ட ஃபில் பண்ணிடலாம். நான் எல்விஸ் பேக்கரி வேரோட 6-in-1 கப்கேக் மோல்ட் எடுத்திருக்கேன். அதுல கப்கேக் லைனர்ஸ் இந்த மாதிரி வச்சிருங்க. இப்போ இதுல பாதி அளவுக்கு மட்டும் பேட்டரை ஃபில் பண்ணுங்க. ஏன்னா பேக் ஆகுறப்போ இது ரைஸ் ஆகும். இப்போ நம்மளோட கப்கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் ப்ரீ ஹீட்டான அவன்ல ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா இது ரெடி ஆயிடும். ஆர் ஒரு ஸ்கியூர் இன்சர்ட் பண்றப்போ ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா ரெடி ஆயிடும். இப்போ போய் வச்சுட்டு வந்துடலாம். எனக்கு சரியா 18 நிமிஷம் ஆச்சு. ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்கியூரை சென்டர்ல இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா எதுவுமே ஒட்டாம வரணும். ஒருவேளை ஒட்டுச்சுன்னா திருப்பி கொஞ்ச நேரம் பேக் பண்ணுங்க.
இப்போ இந்த கப் கேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆறட்டும். அப்பதான் வந்து நம்ம ஃப்ராஸ்ட் பண்றதுக்கு சரியா இருக்கும். சூடான கப் கேக்ஸ்லயே நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ராஸ்டிங் மெல்ட் ஆயிடும். அதனால இது கம்ப்ளீட்டா ஆறட்டும். அதுக்குள்ள நீங்க ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ற வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வீடியோல ஃப்ராஸ்டிங் பண்றதை காமிக்க போறது இல்ல, ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ்ல காமிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம இதை பத்தி தனியா டீடைல்டா ஒரு வீடியோவும் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட கப் கேக்ஸ் கம்ப்ளீட்டா ஆறி ரெடியா இருக்கு. ஃப்ராஸ்டிங்கும் செஞ்சு ரெடியா வச்சிருக்கேன். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஒரு கப் கேக் எடுத்துக்கங்க. அது மேல கோட் பண்றதுக்கு இந்த மாதிரி நான் கொஞ்சமா ஃப்ராஸ்டிங் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மேல சிங்கிள் லேயரா அதை அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த லீஃப் நாசில் வச்சு நான் ஒரு இன்வெர்ட்டட் யூ மாதிரி ஒரு டிசைன் கொடுக்குறேன். என்டையர் கப் கேக்குக்கும் இதே டிசைன் கொடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்டார்ட் பாயிண்டிங் அவுட்வர்ட் நாசில் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கியூட்டான ஃப்ளார் டிசைன் கிடைக்கும். அதவே என்டையர் கப் கேக்கு கொடுக்க போறேன். இப்போ ஒரு சின்ன பிளேன் குட்டி நாசில் எடுத்து பிளேன் பட்டர் கிரீமை உள்ள ஃபில் பண்றேன். இந்த மாதிரி இப்போ அதே ஸ்டார் நாசில் வச்சு ஒரு ரேண்டமான கர்வ் டிசைன் கொடுக்குறேன். சென்டர்ல முன்னாடி பண்ண மாதிரி ஃப்ளார்ஸ் அந்த டிசைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கப் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து கரெக்டா 6 கப் கேக்ஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ண எல்வஸ் பேக்கரி வேர்க்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. கண்டிப்பா உங்க பேஜ் செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், நம்மளோட எக்லெஸ் கப் கேக்ஸ் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. தி டேஸ்டியஸ்ட் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரினி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நீங்க ஒருவேளை என்னோட ரெசிபிஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா மறக்காம என்ன இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணுங்க. நான் வந்து உங்களோட போஸ்ட் என்னோட ஸ்டோரியில ஷேர் பண்றேன். அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பிகினர்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி பேக்கிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னா முடிஞ்சா அவங்க கிட்டயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.